ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். நீங்கள் என்னோடய சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா என்னோட பேர் ஷிஜு. அண்ட் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்மாக்கிங் ஸ்லீவ் டிசைன் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அண்ட் இது வரைக்கும் நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போடும்போதில் அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் உங்களுக்கு கொஞ்சம் பேக்ரவுண்ட் நாய்ஸ் கேட்கும், ஸோ சாரி ஃபார் தட். இந்த ஸ்லீவ் பண்ணுறதுக்கு நான் 38 இன்ச் லென்த் அண்ட் 8 இன்ச் வித்தில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். அண்ட் ஃபேப்ரிக் வந்து டபுள் ஃபோல்டில் இருக்குது. ஓகே, இந்த ஸ்லீவ் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெஸ்டர்ன் ஸ்லீவ் டிசைன். ஆக்சுவலி இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா யாரும் இந்த மாதிரி ஸ்லீவ் டிசைன் வந்து அதிகமாக பண்ணுறது கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ட்ரெஸ்ஸில் வரதை விட அதிகமாக வந்துட்டு இந்த ஹேண்ட் பேக்ஸ், கிளச், அதுக்கப்புறம் வந்துட்டு குஷன்லலாம் வந்து நிறைய வந்து இந்த மாதிரி ஸ்மாக்கிங் டிசைன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. பட் ஆனால் ட்ரெஸ்ஸில் வந்து அதிகமாக ஃபஸ்ட்டெல்லாம் இருந்துச்சு, பட் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இல்லை. பட் இது மாதிரி ஸ்லீவ் டிசைன்ஸ் வந்து நீங்கள் போடும்போது உங்களுக்கு ரொம்பவே வந்து ராயலாக காட்டும். இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து என்ன மாதிரி ஃபேப்ரிக்ஸில் நீங்கள் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாட்டன் ஃபேப்ரிக், பிஎஸ்ஒய் ஃபேப்ரிக், ஜார்ஜட், சிஃபான், இந்த மாதிரி ரொம்ப சாஃப்டாக அண்ட் ஷைனியாக இருக்கக்கூடிய ஃபேப்ரிக்லலாம் நீங்கள் வந்து இந்த டிசைன் ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த டிசைன் பார்க்குறதுக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்திருந்த அந்த ஃபேப்ரிக்கை வந்து ரெண்டு சைடுமே இந்த ராயேஜை வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நான் எப்படி ப்ளீட்ஸ் கொடுக்குறோனோ அதே மாதிரியே ப்ளீட்ஸ் கொடுத்துக்கோங்க. ஒரு சைடு அந்த பக்கமும் இன்னொரு வாட்டி இந்த பக்கமும், அதாவது நம்ம கொடுக்குற ப்ளீட்ஸ் வந்து இருக்கணும், அதாவது உங்களோட ஆப்போசிட் பார்த்த மாதிரி இருக்கணும், இன்னொன்று வந்து உங்களை பார்த்த மாதிரி இருக்கணும். ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் இந்த ப்ளீட்ஸ் வந்து ஃபுல்லாக அந்த த்ரூ அவுட் தி ஃபேப்ரிக் ஃபுல்லாகவே வந்து நீங்கள் இந்த மாதிரி ப்ளீட்ஸ் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடுங்க. ஓகே, அண்ட் நான் வந்து இந்த ஸ்லீவ் டிசைன் வந்து ஒரு சந்தேரி சில்கில் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஒரு சைடு ஃபுல்லாக ப்ளீட்ஸ் கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ திருப்பி நம்ம அந்த சைடு நம்ம இன்னொரு சைடு ஆப்போசிட் சைடு வந்து ப்ளீட்ஸ் கொடுக்க போகிறோம். சேம் நீங்கள் அந்த சைடு எப்படி கொடுத்தீங்களோ அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் இந்த சைடுமே ப்ளீட்ஸ் கொடுக்கணும். ஒரு சைடு வந்து உங்களுக்கு ஆப்போசிட் பார்த்த மாதிரி இருக்கணும், இன்னொரு சைடு வந்து உங்களை பார்த்த மாதிரி ப்ளீட்ஸ் இருக்கணும். இப்போ நீங்கள் அந்த ப்ளீட்ஸ் கொடுத்துருப்பீங்க இல்லையா, அது அப்படியே வந்து இந்த சைடில் நீங்கள் கொடுக்க போகிறீங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி அந்த ஃபேப்ரிக் ஃபுல்லாகவே வந்து இந்த ப்ளீட்ஸை ஃபுல்லாக கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. ரொம்ப ஈஸியாக வந்து ஸ்மாக்கிங் டிசைன் எப்படி பண்ணலாம் அந்த ட்ரிக் யூஸ் பண்ணி அப்படின்னு தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். யூஸ்வலாக ஸ்மாக்கிங் டிசைன் அப்படி பண்ணோம் அப்படின்னாலுமே ரொம்ப டைம் அதிகமாக எடுக்கும். அதனால தான் வந்து இப்போ நிறைய பேர் பண்ணுறது இல்லையா என்னென்னு தெரியல. அதுக்கு பதிலாக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எலாஸ்டிக் யூஸ் பண்ணி ஸ்மாக்கிங் டிசைன் பண்ணுறாங்க. பட் அது அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்காது. இப்படி நம்ம பண்ணும்போது தான் பர்ஃபெக்டான ஒரு ஸ்மாக்கிங் டிசைன் வந்து நம்ம பண்ண முடியும். பட் அதே வந்து கொஞ்சம் ரொம்ப ஈஸியாக, இன்னுமே இது வந்து கொஞ்சம் டைம் நிறைய எடுக்கக்கூடிய ஒரு ஒர்க் ஸ்லீவ் டிசைன் தான் இது. பட் இருந்தாலும் அதே நம்ம எவ்வளோ கொஞ்சம் ஈஸியாக பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ நான் ரெண்டு பக்கமும் ப்ளீட்ஸ் கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா இப்போ நான் என்ன செய்கிறேன்னா அப்படியே வந்து என்னோடய ஸ்லீவ் மேலே வச்சு அதை நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அதாவது அந்த ப்ளீட்ஸ் வந்து மேலுக்காக வர மாதிரி வச்சு நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஒரு 1/2 இன்ச் அப்படின்னா ஒரு 1 இன்ச் வந்து நீங்கள் மேலுக்காக வர மாதிரி மேலே வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து ஜஸ்ட் ஒரு 1/2 இன்ச் தான் கொடுத்துருக்கேன். ஒரு 1 இன்ச் நீங்கள் வச்சா கூட இன்னும் பார்க்க நல்லாயிருக்கும். இது அந்த மாதிரி ஃபேப்ரிக்ஸ் நான் சொன்ன மாதிரியான ஃபேப்ரிக்கில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா இது இன்னுமே பார்க்க சூப்பராக இருக்கும் அந்த டிசைன். இப்போ வந்து நான் ஒரு த்ரெட்டில் வந்து நூல் கோத்துட்டு இப்போ நம்ம தச்சு வச்சுருக்க அந்த ப்ளீட்ஸை வந்து இந்த மாதிரி ஒன்றா ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேனோ அதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 3லேருந்து ஒரு 4 ஸ்டிச்சஸ் வரைக்கும் போட்டு நல்லா டைட்டாக நாட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ தட் த ஸ்டிச்சஸ் வில் நாட் பி ரிமூவ்டு, உங்களுக்கு ஆகாமல் இருக்கும். அண்ட் தையல் வந்து பிரியாமல் வரும் உங்களுக்கு, ரொம்ப ஸ்ட்ராங்காக போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா. இப்போ நான் உங்களுக்கு ஃபுல்லாகவே அந்த ஸ்டிச்சஸ் வந்து எப்படி பண்ணி இதை வந்து ஒரு ஸ்மாக்கிங் ஸ்லீவ் டிசைனாக ரெடி பண்ணுறது அப்படின்னு நான் காட்டுறேன். நல்லா கவனித்து பாருங்கள், டில் தி எண்ட் வரைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். உங்களாலையும் ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி ஒரு ஸ்மாக்கிங் ஸ்லீவ் டிசைன் வந்து பண்ண முடியும். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. அண்ட் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன்.
அவ்வளோதான். நம்ம இப்போ ஸ்லீவை வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஸ்மாக் பண்ணி முடிச்சாச்சு. இதுதான் நம்மளோட ஸ்மாக்கிங் ஸ்லீவ். இப்போ நான் வந்து இதை சைட் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸ்லீவை மடிச்சுட்டு சைடில் வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஸ்லீவ் வந்து கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் ஆகிடுச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் நம்ம இதை ட்ரை பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட ஸ்மாக்கிங் ஸ்லீவ் டிசைன் எவ்வளோ க்யூட்டாக எவ்வளோ அழகாக வந்திருக்கு அண்ட் நீட்டாக ஃபினிஷிங் நல்லா வந்திருக்கு இல்லையா? ஸோ நான் சொன்ன ஃபேப்ரிக்கில் நீங்கள் பண்ணிங்கன்னா இன்னுமே பார்க்குறதுக்கு க்யூட்டாக இருக்கும் இந்த ஸ்மாக்கிங் ஸ்லீவ் டிசைன். ரொம்ப குயிக்காக ரொம்ப ஈஸியான மெத்தடில் எப்படி ஒரு ஸ்மாக்கிங் ஸ்லீவ் டிசைன் பண்ணுறது நம்ம இன்றைக்கி பார்த்தோம். அண்ட் இந்த வீடியோ இதோட முடியுது. அண்ட் நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை மறுபடியும் வந்து சந்திக்கிறேன். டில் தென் டேக் கேர், பை பாய்.